Hi friends, welcome to my channel. டெட் ஆசிரியர்களுக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல் ஆல் கேட்டகரிக்குமே 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்காக அறிவிக்கணும்னு தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான நீதிமன்ற வழக்கும் போய்கிட்டு இருக்கு. முதல்வரிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் மனு கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அது தொடர்பான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் அனைத்து பிரிவினருக்குமே 60 மதிப்பெண்களாக பாஸ் மார்க்காக அறிவிக்கணும்னு ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆசிரியர் சங்கங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அனைத்து பிரிவினருக்குமே 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்காக அறிவிக்கணும். அனைத்து பிரிவினரை சேர்ந்தவங்களும் நியமன தேர்வை எதிர்கொள்ளணும். ஆசிரியர்கள் பல வருடங்களாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நியமன தேர்வை ரத்து செய்யணும்னு போராடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது 2 தேர்வு எழுதக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு தேர்வு முதலில் எழுதக்கூடிய இந்த டெட் தேர்வுக்கு பாஸ் மார்க் ஆல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்காக அறிவிக்கலாம். பல ஆசிரியர்கள் இதனால் ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. பல ஆசிரியர்களுக்கு ஏஜ் லிமிட்டும் பாராக கூடிய சூழ்நிலையில் ஒரு நியமன 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்கை அறிவித்தால் அவங்க நியமன தேர்வை எதிர்கொள்ளுவாங்க. அவங்களுடைய ஏஜ் லிமிட் முடிகிறதுக்குள்ளேயும் அவங்களால இந்த நியமன தேர்வில் பாஸ் பண்ணி அவங்களுடைய டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தை அவங்க அடைகிறதுக்கு கவர்மெண்ட் வழிவிடணும் அப்படிங்கிறத அனைத்து ஆசிரியர்களுமே கோரிக்கையாக வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு. டெட்டில் 90 மார்க்கு 82 மார்க்கு எடுத்தாக்கா போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த எக்ஸாமும் இப்போ 2 தேர்வாக மாறிடுச்சு அப்படிங்கும் போது நமக்கு முதலில் எழுதக்கூடிய இந்த மதிப்பெண்களில் குறைச்சாக்கா பல ஆசிரியர்கள் நியமன தேர்வை எதிர்கொள்ளுவாங்க. நியமன தேர்வுலையுமே நமக்கு கட் ஆஃப் இருக்குது. அந்த கட் ஆஃப் கூட பரவாயில்லை, நம்ம ஏற்றுக்கலாம். இந்த டெட் மதிப்பெண்களை குறைச்சாக்க ஆசிரியர்கள் பலரும் இந்த நியமன தேர்வை எதிர்கொள்ளுவாங்க. அது அவர்களுக்கு ஒரு சமூக நீதியாக இருக்கும். ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கையை வச்சிருக்காங்க. அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து முதல்வர் அவர்களிடம் பேசி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற வழக்கும் தொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த நீதிமன்றத்திலேருந்து நமக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.